எங்கள் ஃபேமிலியே ஒரு இசை குடும்பம் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியிலே இவர் தான் லாஸ்ட்டு. எங்கள் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணோம், எங்கள் அம்மாவை தித்தி எடுத்தோம். சோசியல் ஒர்க்கர்ஸ்னால் அவனுக்கு ஒரு ஆர்வம். யாருக்கு எது இருந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுற குணம் எல்லாமே அவன் எல்லாம் மொத்தத்தில் அவன் நல்லா செய்வான். அவனுக்குன்னு அவன் எதுவுமே சேர்த்துக்கல, எல்லாமே எங்களுக்கு தான் கொடுத்தான். அவனுக்கு என்னன்னா மற்றவங்களுக்கு செய்யணும், யார் வந்து பாட்டு எழுதி கொடுக்க சொன்னா கூட எழுதி கொடுத்துருவானே தவிர அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி நம்புது தான் இந்த பாட்டு இருந்தேன். அதை கொண்டு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க, சினிமா லெவல்லே வந்திருக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பலை. நான் இந்த பாட்டு வேணா இந்த சுச்சுவேஷன்னா என்னப்பா சொல்லுங்க, இதே மரத்தாண்டியில தான் உட்காருவான், உட்காந்து அழகா இது எழுதி தருவான், அழகா போயிட்டு முன்னேறி வந்துருவாங்க. வாட்டர் மேலானால் அவர் பெரிய ஆளாகணும், தன்னுடைய முகத்தை காட்டிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வினோத் 20 வருஷமாக அவர் ஃபெமிலியன் ஃபிகர் தான். வாட்டர் மேலான் இப்போ இந்த சீசன் 9வது சீசனு தான் வாட்டர் மேலான் அப்படின்னா யாருன்னு தெரியும். ஆனால் வினோத் இன்னைக்கு ஒரு காலத்தில் அவருக்கு ரசிகர் மன்றமே வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ரசிகர்லாம் கேட்கும் போது எனக்கு ரசிகர் மன்றம் வானான்னு சொன்னவர் தான் வினோத். திவாகரால வினோத் ஃபேமஸ் கிடையாது, பிக் பாஸில் அவன் நல்ல வெற்றியை பெற்று வரணும். இந்த திவாகர் சொல்கிறீங்கல்ல, அவர் மெயினாக அவங்ககிட்ட இது பண்ணுறாரு, அது இருக்கக்கூடாது. வினோத் எதுக்கும் ஆசைப்படாத பையன், நேர்மையாக விளையாடுறாரு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா நம்ம ஊருக்குள்ள நம்ம மாலையோடு நிற்போம், அவர் வெற்றியோடு வரட்டும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே பரபரப்பாக விளையாண்டுட்டு இருக்கக்கூடியவர் தான் கானா வினோத் அப்படின்ற நபர். ஸோ கொஞ்சம் இந்த கானா சாங்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கானா வினோத் அப்படின்றவரை தெரிஞ்சிருக்கும். அந்த லைசன்ஸ் வச்சு ஒரு பாட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி, அதாவது இந்த யூடியூபெல்லாம் எமர்ஜ் ஆகி வந்ததுன்ற டைம்லேயே லைசன்ஸ் சம்மந்தமாலாம் பாட்டு போட்டிருப்பார். அதுக்கப்புறம் 3 மதங்களுமே ஒருங்கிணைச்சு ஒரு கலகலப்பான ஒரு ஃபன்கியான ஒரு பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருப்பார். சினிமா பார்த்தா கெத்து படத்தில் 2 பாட்டு வேலை பார்த்துருப்பாரு. கலகலப்பு 2 சாங்கில் அந்த முக்கியமான அந்த கானா சாங் இவர் தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி கானாக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய கானா வினோத் அவர்கள் இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம அவர் வாழ்ந்து மொத்தமாக வளர்ந்து வந்த இடமா இருக்கக்கூடிய ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பேட்டை இந்த பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவரோட உறவினர்கள், அவரோட அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாட்டையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் எப்படி பண்ணுறாரு, முக்கியமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவருக்கும் இந்த திவாகர் அப்படின்றவருக்கும் தொடர்ந்து சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி அந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம டைரெக்டாக அவங்களோட இடத்துக்கு போய் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினோத் அவர்களோட அக்காவை வந்திருக்கீங்க. நீங்கள் எந்தளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்சனலாகவே அவர் எந்தளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு, அந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லுங்கள். அவர் எங்கள் ஃபேமிலியே ஒரு இசை குடும்பம் ஃபேமிலி. அவர் மொத்தத்தில் பெரிய ஃபேமிலி. இவர் எங்கள் ஃபேமிலியிலே இவர் தான் லாஸ்ட்டு. அதனால் அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு ஒரு இசை ஆர்வம். அதே போல் சின்ன சின்ன கச்சேரிகளுக்கு அப்படியே ஒரு டெவலப் ஆகி அப்படியே கொஞ்சம் ஆளுங்க பிடிச்சி நல்லா பெரிய ஆளாகவே நல்லா கானா வினோத்ன்ற ஒரு பேரில் வந்திருக்கிறது. நல்லா ரொம்ப ஒரு கரெக்டாக ஒரு யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு ரீசெண்டானுவேன். அப்புறம் டீசெண்டான ஃபேமிலி. அப்புறம் ஏதோ அப்படி தான் கொஞ்சம் முன்னே போயிட்டு எங்கள் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணோம், எங்கள் அம்மாவை தித்தி எடுத்தோம். எல்லாம் நல்லா இந்த ஊரை இது பண்ணுற போல் அந்த அளவுக்கு அவன் யாருக்கு எது இருந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுற குணம் எல்லாமே அவன் எல்லாம் மொத்தத்தில் அவன் நல்லா செய்வான். அவனுக்குன்னு அவன் எதுவுமே சேர்த்துக்கல, எல்லாமே எங்களுக்கு தான் கொடுத்தான். ஊருங்களுக்கு செஞ்சான். எந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இருந்தாலும் அது எது இருந்தாலும் முன்னே நின்று செய்வான். ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ்னால் அவனுக்கு ஒரு ஆர்வம். அதனால் அவன் இது பண்ணான். எங்கள் அம்மாவை சாவு நல்லபடியாக இருக்கான். எங்கள் அம்மா இறந்தது அவனுக்கு கொஞ்சம் மன கஷ்டம். இதில் எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் ரெட்டை பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு 4 அக்கா தங்கச்சிங்க, ஒரு பிள்ளை. அதில் காலம் ஃபுல்லாக ஒன்றா இருந்தது எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும். இப்போ எங்கள் அம்மா டெத்தாக வந்தாலும் எங்கள் பெரியம்மா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் இங்கே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு.
அதுவும் அவனுக்கு ஒரு மன கஷ்டம், என்னடா இவ்வளோ காலம் இருந்து அவங்க போயிட்டாங்களேன்னு. அப்புறம் இப்போ எல்லாமே ஒரு தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இதில் இவங்க ஒரு அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு பெரியம்மா பொண்ணு, இப்போ இருக்கிறது நாங்கள் தான். இப்போ நீங்க அவர் உள்ள விளையாடுற விதத்தெல்லாம் எப்படி வந்து பாக்குறீங்க? எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவரை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அவனை ரொம்ப இது பண்ணுற போல இருக்குது எனக்கு. அவனுமா நம்மளுக்கு கரெக்டாக தான் போல தெரியுது. ஆனாலும் அவனுக்கு கோபம் வர கட்டிக்கிட்டு அவனுடைய கோபம் வர போல் அவனுடைய இது இப்போ திருப்புறாங்க. இப்போ உள்ள அவருக்கும் இந்த திவாகர் அப்படின்றவருக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டு அது உள்ள நடக்கிற விஷயம். அது கேம்ஸ் நம்ம சொல்லலாம், நம்ம திவாகரே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் கேம் அவர் ஆடுறாரு, இவனுடைய கேமை இவன் ஆடுறான். இன்னும் அவர் வினோத் அவர்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதோ பண்ணணும், பண்ணி கொஞ்சம் ஜெயிச்சு வரணும்னு நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாமே எதிர்பார்க்குறோம். அவர் வெற்றியாக திரும்பி வரணும்னு, அதான் எங்களுடைய ஆசை. நாங்கள் பார்த்து வளர்ந்த குழந்தை, நல்ல டீட்டன்ட் பர்சன் தான், நல்ல ஃபேமிலி, நல்ல பையன். ஏன்னா அவன் மேலே ஒரு தப்பு இல்லை, சோஷியல் ஒர்க்கரு. நல்லா அவனுக்கு வந்து ஆர்வம், பெரிய இன்ட்ரெஸ்ட், சினி இன்ட்ரெஸ்ட்டில் போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் தான் அவன் குழந்தையிலேருந்து இது பண்ணிச்சு. அவங்க ஃபேமிலி டோட்டலி வந்து மியூசிக் இது தான் எல்லாருமே. நல்லா அவன் கண்டு நல்லா இன்னும் கொஞ்சம் திறமையாக இருந்தான்னா பெரிய லெவலில் போயிருப்பான். அவனுக்கு வந்து ஃபேமிலியில் குழந்தைங்கள பார்க்கணும், இதுங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுன்ற இதுனால அவன் அப்படியே இருந்துட்டான். நாங்கள்லாம் அவனை இம்ப்ரூவ் பண்ணி தான் இதுக்கு இந்த மீடியாவுக்கு உனக்கு நல்லா ஃபேமஸ் வரும். ஜி தமிழ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேமிலி ஆகிப்போச்சு. அவனுக்கு ரெண்டாம் கட்ட நிலைமை, ஃபேமிலியை பார்க்குறதா இதுக்கு போகிறதான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் அவனை அனுப்பிச்சோம். ஆனால் வந்து பிக் பாஸில் வந்து அவன் நல்ல வெற்றி பெற்று வரணும். இந்த திவாகர் சொல்கிறீங்கல்ல, அவர் மெயினாக அவங்ககிட்ட இது பண்ணுறாரு, அது இருக்கக்கூடாது. அது வந்து இதுவில் நடக்க வேண்டிய காலகட்டம் தான் அது. உனக்கும் எங்களுக்கும் பொறாமை இருக்கத்தான் இருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவன் தொழில் அவன் பண்ணுவான், அவர் தொழில் அவர் பண்ணுவார், அவ்வளோதான். அக்கா, வினோத் அவர்களோட இந்த பிக் பாஸ் விளையாட்டை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? அவன் வந்து எப்பவும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கிறான், எல்லாரோட கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் வந்து அங்கே வந்து வெறுப்பும் இதுவும் வருது. ஆனால் அது வந்து விளையாட்டை பொறுத்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க வந்து வெற்றி காண்பது தான் அவங்களுடைய வேலை, அதை முடித்து நல்ல மாதிரி வருது அவங்க வேலை. அதில் வந்து நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. பிக் பாக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், அதை நமக்கு ஹேண்டில் பண்ணுற விதம் தான் நம்மளுக்கு எப்படின்னு ஹேண்டில் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்தான், குழந்தையா இருந்தான். அதுக்கப்புறம் கானா கச்சேரி போனேன். எங்கள் வீட்டில் வந்து சினிமா லெவலில், கச்சேரி லெவலில் எல்லாமே ட்ரம்ஸு, பேங்கர்ஸ் வாசிக்கிறது அதில் லெவலில் இருந்தாங்க. எங்கள் அம்மாங்களாம் பாட்டு பாடுவாங்க, இவங்க அம்மாவும் பாட்டு பாடுவாங்க, நாங்களும் பாட்டு பாடுவோங்க, ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. இது மாதிரி இருந்து அவன் மட்டும் கானாவில் போக ஆரம்பிச்சிட்டான் குழந்தைலேருந்து. சாமிங்களுக்கு கூட நல்லா இந்த வாசிக்கிறதெல்லாம் சாமி இருந்து அதுவே செய்வான். அப்படி இருந்த பட்சத்தை அப்படி மெதுவாக முன்னேறி வந்தான். ஆனால் முன்னேறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். வெளியே எல்லாருக்குமே தெரியும் அவனை. ஆனால் எப்போ போல் நார்மலில் நம்ம ஊரில் எப்படி இருக்கணுமோ நார்மலாக நம்ம பையங்க மாதிரி தான் இருப்பான் அவன். அவனுக்கு என்னன்னா மற்றவங்களுக்கு செய்யணும், யார் வந்து பாட்டு எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவானே தவிர அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி நம்புறது தான் இந்த பாட்டு இருந்தேன். அதை கொண்டு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க, சினிமா லெவல்லே வந்திருக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பலை நான் என்ன. அதனால நம்ம சொல்லுவேன், என் பான் வேறு, டேய் நான்னா இந்த பாட்டு வேணா, இந்த சுச்சுவேஷன்னா என்னப்பா சொல்லுங்க, இதே மரத்தாடியில் தான் உட்காருவான். உட்காந்து அழகாக அது எழுதி தருவான், அழகாக போயிட்டு முன்னேறி வந்துடுவாங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஆசை, நம்ம அண்ணன் எழுதி கொடுத்து நம்ம முன்னுக்கு வந்தோமே கலைஞர் டிவிலேருந்து எல்லாமே, அதே போல் இவரும் வரணும்னு அவங்களுக்கும் ஆசை தான். அதனால் ஒன்றும் கிடையாது. நல்ல மாதிரி நான் திரும்பி நல்லா வெற்றி பெற்றுன்னு வந்தான்னா 4 மனுஷாளுங்க செய்வான். அவன் எல்லாருக்குமே செய்வான். அவன் வந்து இது வரைக்கும் ஒரு 10 பைசா கூட தடக்குன்னு எடுத்து வச்சிருந்தே கிடையாது. அடுத்தவங்களுக்கு சம்பாதிக்கிறது வருவாங்க, அவங்க வாங்கினா கூட அவங்களுக்கே அழைச்சிக்கிட்டு அனுப்பிச்சிடுவான். அவன் அம்மா அப்பாங்களுக்கு கொடுப்பான், யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் என்ன செய்யணுமோ அதையும் செய்வான். பிக் பாக்ஸு அந்த அந்த நிகழ்ச்சி எடுத்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா எங்களை போலாலெல்லாம் முன்னேற முடியாது. இந்த அளவுக்கு அவனை கூப்பிட்டு, இந்த அளவுக்கு அவனுக்கு கேம்ஸை கொடுத்து, இந்த அளவுக்கு ஆட வச்சு அவங்க ரசிக்கிறதுக்கு முக்கிய விஜய் சேதுபதிக்கும் நான் நன்றி சொல்கிறோம். அவர் நல்லா முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழியாக காட்டாருன்னு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த பிக் பாஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கொடுப்புனேன் எங்களுடைய ஆளுங்களுக்கெல்லாம். வினோத் வந்து நேர்மையாக விளையாடின்னு இருக்கிறாப்புல. வினோத் வந்து எதுக்கும் ஆசைப்படாத பையன், நேர்மையாக விளையாடுறாரு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா நம்ம ஊருக்குள்ளே நம்ம மாலையோடு நிற்போம். அவர் வெற்றியோடு வரட்டும் என்ன.
வினோத்தை பற்றி திவாகர்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்போத்து வினோத்துக்கு இப்போ வந்து இதுவாகலை. வினோத் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவன் சின்ன பையனில் இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும். வினோத் வந்து அந்த மாதிரி ஆள். இவன் வந்து அனாவசியமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் பேச வேணாம். வினோத் அந்த மாதிரி ஆளே கிடையாது. நேர்மையான ஆள். 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள். வெற்றியோடு திரும்பி வரட்டும். நாங்கள் மாலையோடு நிற்கிறோம். திவாகரால் வினோத் வந்து ஃபேமஸ் கிடையாது. திவாகர் இவன் வினோத்தால தான் திவாகர் ஃபேமஸ். ஏன்னா காம்ப்ரமைஷன் ஆகிட்டாங்க. நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் உதவியும் பண்ணுவான், நல்லதும் செய்து வைப்பான். கோயில் நிகழ்ச்சிக்கும் நல்லா பண்ணுவான். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாப்பல்ல. நல்லா வெற்றியோடு வரணும். அதெல்லாம் அவளோட காத்துட்ருக்குறோம். அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோவில் நிகழ்ச்சிகளுக்கு பம்பை வாசிப்பாங்க, தெரியுங்களா? பம்பை வாசித்து அம்மனை வந்து வர்ணிப்பாங்க. ஆரம்ப கட்டமே வந்து அவர் பாடுந்து கொண்டதெல்லாம் வந்து அம்மனுக்காக இந்த பம்பை வாசிக்கும் போது அவர் பாடுவார். அதுலேருந்து அவர் பாடி 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 தான் இந்த கானா உலகத்துக்கு முதல் முறையாக வந்தார். கானாவில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, பாட்டு எழுதுவாங்க, பாட்டும் பாடுவாங்க. ஆனால் வினோத் வந்து பாட்டு எழுதுறாரு, பாட்டு பாடுவார். ஆனால் வரவங்களுக்கு வந்து பாட்டு எழுதி கொடுப்பாரு. நிறைய பேர் வந்து பாட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு எழுதி கொடுக்கறதுனால அவங்க பாடி அவங்க பேர் எடுப்பாங்க, அவங்கள வந்து பெரியாள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த பாட்டு எழுதி கொடுக்குறது. ஆனால் வினோத் வந்து பாட்டு எழுதி கொடுப்பாரு. அதனால் வந்து அவர் வந்து வளர்ச்சி அடையட்டும், நல்ல நிலைமைக்கு மேலே வரட்டும், நம்மளா மாதிரி அவரும் ஒரு நல்ல ஒரு சிங்கராக வரட்டும் தான் நல்ல உள்ளம் படைத்தக்கூடிய ஒரு வினோத். பாட்டு எழுதி கொடுக்குன்னா நிறைய பேர் எழுதி கொடுக்க மாட்டார். அது வினோத்தால் தான் முடியும். அந்த பாட்டு பாடி நிறைய பேர் வந்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கெல்லாம் வந்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஜி தமிழில் கூட நீங்கள் பார்க்கும்போது நான் ஜிமிக்கிலின்னு ஒருத்தர் இருப்பார் ஓட்டேரியில். அவரெல்லாம் கூட இங்கே வந்து அவர்கிட்ட தான் பாட்டு எழுதி கொண்டு இன்றைக்கி ஒரு அளவில் இருக்கிறார். வாட்ரு மேலனால் வந்து அவர் வந்து பெரிய ஆளாக ஆகணும், தன்னுடைய முகத்தை காட்டிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வினோத் வந்து 20 வருஷமாக வந்து அவர் வந்து ஃபெமிலியன் ஃபிகர் தான். வாட்ரு மெலான் வந்து இப்போது இந்த சீசன் 9வது சீசனு தான் வாட்ரு மெலான் அப்படின்னா யாருன்னு தெரியும். ஆனால் வினோத் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலான ரசிகர், ஒரு காலத்தில் வந்து அவருக்கு வந்து ரசிகர் மன்றமே வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ரசிகர்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு ரசிகர் மன்றம் வானான்னு சொன்னவர் தான் வினோத். அப்படியாப்பட்ட ஒரு மனிதனை வந்து அவங்க வந்து என்னால் தான் அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியனாக ஆகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து வினோத்துக்கு வந்து நல்ல குணம் இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறான்னு சொல்லப்போனால் நைட்டு வந்து ஒரு 2 மணி ஆகும். 2 மணி ஆனாங்கன்னா அந்த முக்கில் தான் அவர் கூட வந்து கிட்டத்தட்ட மியூசிக் வாசிச்சவங்க அத்தனை பேரும் வருவாங்க, 10 பேரும் வருவாங்க. 10 பேருக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுப்பார். பேமெண்ட்டு கொடுத்துட்டு இவருக்கு வந்து பார்க்க போனால் அந்த இவருக்கு காசு வந்து மறுநாளே இவருக்கு காசு இருக்காது. பேமெண்ட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவார். அந்த பேமெண்ட்டு அதெல்லாம் வந்து அவர் பாக்கி வச்சுட்டு நாளைக்கு வா நாளன்னைக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டார். அவர் சம்பாரித்து இது வரைக்கும் சேமித்து வச்சதெல்லாம் கிடையாது. கடன் தான் வாங்குவார், அதுவும் வட்டிக்கு தான் வாங்குவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஏன் இன்றைக்கி சொல்லப்போனால் சினிஃபீல்டில் சாண்டின்னு அவர் டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறாரு. அவரு கூட இந்த வீட்டுக்கு வருவார். வந்து ஆண்டி அவங்க அம்மாவை ருக்குமணி அம்மாள்னு காலமாயிட்டாங்க, ஆண்டி பிளாக் காப்பி போடு அப்படின்னு சொல்லுவார். அந்த கருப்பு காப்பி அவருடைய லாங்குவேஜில் அது பிளாக் காப்பின்னு தான் சொல்லுவார். பிளாக் காப்பி போடு ஆண்டின்னுவார். அது பிளாக் காப்பி போட்டு கொடுப்பாங்க, கூட சாப்பிடுவார். அவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு அந்த 1 மணி நேரத்தில் காலமான ருக்குமணி அம்மாள் வந்து சமைச்சு போடுவாங்க. அந்த மீன் குழம்பு அது இது என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சமைச்சு போடுவாங்க. இதோ இருக்குங்களே இந்த இடத்துல தான் வந்து அவங்களாம் வந்து சாப்பிட்டு போடுவாங்க. அது பசின்ற போது அவங்களுடைய தாயார் வந்து நிச்சயமாக யாருக்குமே குறையே இல்லாமல் அந்த வயிற்று பசியை போக்கக்கூடியவங்க ருக்கம்மாள். ஆமாம், அது வந்து அன்னமிட்ட கைன்னு சொல்ல போனால் ருக்கம்மாள் தான். அதாவது வந்து வினோத்தினுடைய தாயாரை தான் சொல்ல முடியும் இந்த ஏரியாவில் சொல்லப்போனால். ஏன்னா போட்டுட்டு பின்னாடி புறம் பேசுவங்களாம் உண்டு, ஆனால் ருக்கம்மாள் கிட்ட அந்த தன்மை கிடையாது. அதே பாணி தான் வந்து வினோத்துக்கு உண்டு. யாருன்னா எதனா ஒன்று கேட்டுட்டாங்கன்னா கொடுப்பார். அவர்கிட்ட இல்லைன்னா கூட வேறு யாருக்கிட்டனா அந்த காசை வாங்கி அவர் கொடுப்பார். அவர் கஷ்டமாக இருக்கிறான், ரொம்ப இதுவாக இருக்கிறான், பசியாக இருக்கிறான் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ வீடு மாறி வெளியே இருக்கும்போது யாருன்னா வந்தால் கூட, நண்பர்கள் யாருன்னா கேட்டாங்கன்னா வினோத்துன்னு கேட்டால் கூட அவர் எதனா ஒரு உதவி பண்ணுவார். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் உதவி பண்ணுவார்.
அவர் நல்ல திறமையாக இப்போலாம் கேம்லாம் விளையாடுறாரு. நாங்களும் பார்த்துன்னு தாங்கிறோம். 9 சீசனையும் நான் பார்க்கக்கூடியவன். இதுதான் வினோத் போனான் தான் நான் வந்து இந்த சீசனை நான் பார்க்கல. ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசன் அவர் பண்ண 7 சீசனையும் பார்த்துருக்குறோம். இப்போ விஜய் சேதுபதி 8வது சீசன் பண்ணார். இது 9வது சீசன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 9வது சீசனும் பார்க்குறோம் நாங்கள். நிறைய இருக்குது. ஒரு பாப்பா வந்து ஒரு விதமான ஒரு காலை தூக்கி ஒன்று போட்டுது. அதெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக தான் இருக்குது. வினோத் வந்து வெற்றி பெறணும், நல்லா இருக்கணும்.